வாக்கியம் அடிக்கடி கேள்விப்படுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ சொல்லி உடம்பு பெருத்துக்கிட்டே போகுது, வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கேன், சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த வீடியோவில் உடல் பருமன் சாப்பாடுனால மட்டும்தான் வருமா, வேற எதுவும் காரணம் இருக்காங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களோட உடல் பருமனை எப்படி தீர்மானிக்குதோ அதே மாதிரி ஒரு 10 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த 10 ஃபேக்டரும் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் உடல் பருமன் ஆகாது. அது என்னென்னங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கான சொல்யூஷனும் அந்தந்த இதுக்கு எண்டிலே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 10 காரணிகளையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் 11வது ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கோம். அது இந்த ஒபிசிட்டி பற்றி பல நாள் பல பேருக்கு இருந்த டவுட்டை கிளியர் பண்ணோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு ஸ்ரீ ஆண்டா லேப் ஹெல்த் கிளப். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச். அதை நம்ம பார்க்க போகிறது தூக்கம். தூக்கம் எப்படி ஒபிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இங்கே தான் லெப்டின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. இந்த ஹார்மோன் என்ன பண்ணுன்னா, நீங்கள் எப்போல்லாம் உங்கள் உடம்பு ஃபுல்லாக இருக்குது, எனக்கு போதும் உணவு அப்படிங்கிறத பிரெயினுக்கு அனுப்பும். எப்போ உங்கள் தூக்கம் கெடுதோ அப்போ இந்த லெப்டின் குறைய ஆரம்பிச்சிடும். இது குறைய ஆரம்பிச்சுன்னா உங்கள் பிரெயினுக்கு என்ன போகும்னா, உனக்கு பசிக்குது, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ என்ன ஆகுது, நீங்கள் தூக்கம் கெடும்போது அந்த ஹார்மோன் இன்டியூஸ் ஆகி உங்களை நிறைய சாப்பிட வைக்குது. நிறைய சாப்பிட்றதுனால உங்கள் உடம்பு ஒபீஸாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். ரெண்டாவது பெரிய ஃபேக்டர் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி. இது எல்லாமே இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும்னா, மேலே லெப்டின் ஒரு ஹார்மோன் ஒரு வேலையை பார்த்த மாதிரி இங்கே கார்டிசாலை இது இன்டியூஸ் பண்ணும். கார்டிசால் இன்டியூஸ் ஆகுறதுனால என்ன ஆகும்னா, அதே மாதிரி தான் மறுபடியும் நீங்கள் ஓவர் ஈட்டிங் நிறைய சாப்பிட ஆரம்பிப்பீங்க. இப்படி ஆரம்பிக்கும் போது அதாவே உங்கள் பெல்லி ஃபேட்டு, உங்களோட விசரல் ஃபேட்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மூணாவது, அதிக நேரம் உட்காந்து இருக்குது. ஐடி ப்ரொஃபஷனல்ஸோ இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களோ, அவங்களுக்கு ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். அதை ஒன்றும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க காலையிலேருந்து 9 மணி நேரமோ 10 மணி நேரமோ அவங்க சீட்டில் உட்காந்து தான் வேலை பார்க்க முடியும். அது ஒரு காரணம். இது எப்படி உங்களுக்கு ஒபிசிட்டி இன்டியூஸ் பண்ணோன்னா, கலோரி பேர்னே இருக்காது. உங்கள் உடம்புல இருந்து எக்ஸஸாக எந்த கலோரியும் ரைஸ் பண்ண போகிறதில்ல. உட்காந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் மட்டும்தான் உட்காந்துருக்க போகிறீங்க. அப்படி ஆளுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு சின்ன வாக்கு இல்லை ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெச்சோ ஏதோ ஒன்று பண்ணலாம். இன்னொன்று, இவங்க எல்லாருமே எப்போல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ முடிச்சனே கம்பல்சரியாக ஒரு 10 நிமிஷம் ஒரு சின்ன வாக் ஆஃபீஸ்க்குள்ளேயோ ஒரு ரூம்குள்ளேயோ உங்கள் கேஃபிடேரியாலையோ நடந்துட்டா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது ஆல்கஹால் கன்சம்ஷன். எப்போல்லாம் ஒருத்தவங்க சரக்கு அடிக்கிறாங்களோ அதை ஏற்கனவே அது கலோரி தான், பத்தாவதுக்கு சைடிஷோ இல்லை அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டோட கண்ட்ரோல் அவங்க மைண்டில் இருக்காது. அவங்களோட செரிபலம் அஃபெக்ட் ஆனனால நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோங்கிற அந்த ஒரு கணக்கு இருக்காது. ஸோ அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஒபிசிட்டிக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது சரக்கு நிறைய அடித்து ஒபிஸாக மாறி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணி விடுங்க. அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது அதிகமான சுகரி ஃபுட்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி இதை எடுக்கிறவங்க. இதுவும் அந்த ஆல்கஹால் கன்சம்ஷன்காரங்க மாதிரியே தான். வேற ஒன்றும் இல்லை, அவங்க ஆல்கஹால் எடுக்கல, பட் இவங்க எடுக்கிற எல்லா ஃபுட்லேயும் கலோரி அதிகமாக இருக்கும். இந்த அதிகமான கலோரி இவங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைச்சி இவங்களை மேலும் மேலும் சாப்பிட வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ எதெல்லாம் ரொம்ப சுகரியாக இருக்கோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதை நான் பார்க்க போகிறது, நான் உணவும் அப்படிலாம் எடுக்க மாட்டேன், மேலே சொன்ன அந்த 5 காரணமும் எனக்கு எதுவுமே கிடையாது, இருந்தாலும் எனக்கு உடம்பு வெயிட் போடுது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு மெடிக்கேஷனில் இருக்கவங்களா இருக்கும். சில மெடிக்கேஷனுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னா வெயிட் கெயின் இருக்கும். அது என்னென்னா இந்த ஸ்டீராய்டோ ஒரு ஆன்டி டிப்ரெசன்ட்டோ இதெல்லாம் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கும். அப்படி அதை எடுக்கிறவங்க அதுலேருந்து எப்படி அதை நல்லிஃபை பண்ண முடியும்னு பார்த்துக்கிங்க. தான் நம்ம பார்க்க போகிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ். பொதுவாக பெண்களுக்கு இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி இதெல்லாம் வந்தாலே வெயிட் கெயின் வரும். அது இல்லாமல் ஹைப்போதைராய்டிசம், யாருக்கெல்லாம் டிஎஸ்ஹெச் அதிகமாக இருக்கோ அவங்க எல்லாமே ப்ரோன் டு வெயிட் கெயின். இது எல்லாமே ஹார்மோனல் சேஞ்ச். இதுக்கு ஒரே சொல்யூஷன், அந்த ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுற மெடிக்கேஷன் என்னவோ அதை எடுத்தால் சரியாக போயிடும். அவ்வளோதான். எட்டாவதாக நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் எல்லாருமே நோட் பண்ண வேண்டியது சோசியல் ஹேபிட்ஸ். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, லேட் நைட்டாக சாப்பிட்றது, மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றது, இது எல்லாமே அந்த ஒரு சில சோசியல் ஹேபிட்ஸ் ஃபேட் அக்குமுலேஷனுக்கு மெயினாக காரணமாக இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ சாப்பிட்டாலும் அதை எரிக்கிறதுக்கான வழியை பார்க்காம இருக்கிறது ஒரு முக்கியமான காரணி. 9 நம்ம பார்க்க போகிறது நம்மளோட சைல்ட்ஹுட் ஹேபிட்ஸ். சின்ன வயசில் சில பேரண்ட்ஸ் ஒரு ஈட்டிங் கல்ச்சரோ இல்லை அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கலோரிஸை எப்படி பர்ன் பண்ணணும், எப்படி நம்ம அதை ஒரு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும், அன்ஹெல்தி ஸ்நாக்கிங், இந்த மாதிரி சில விஷயங்களை இருந்தே சொல்லி கொடுத்து வந்துட்டோம்னா பின்னாடி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதை அப்படியே யாரெல்லாம் சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரையும் கொண்டு வராங்களோ அவங்கெல்லாம் ப்ரோன் டு ஒபீஸ். 10 நம்ம பார்க்க போகிறது ஃபுட் கல்ச்சர். இப்போது நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், அந்த இடத்த சுற்றி எனக்கு ஒரு ஹெல்தி ஃபுட்டே கிடைக்காது, நான் எப்போ போனாலும் ஃப்ரைட் ரைஸோ நூடுல்ஸோ அந்த மாதிரி ஒரு ஜங்க் ஃபுட்ஸ் தான் கிடைக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் சிலர் அவாய்ட் பண்ண முடியாமல் அந்த கல்ச்சர்லேயே இருந்துடுறாங்க. இதை என்ன ஷார்ட்டாக சொல்லணும்னா, இப்போ ஒரு ஜாப் விஷயமாக ஃபாரின் கண்ட்ரி போகிறாங்க, அங்கே போய் வெறும் ஹைலி ஃபேட்டி ஃபுட்ஸ் அந்த மாதிரியா மட்டும் இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? சுச்சுவேஷன்
அந்த மாதிரி இருக்க நேரத்தில் எவ்வளோ நம்மளால் அதை குறைச்சி யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக ஸ்நாக்கிங் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டா அந்த ஒபிசிட்டிங்கிற வலையில் மாட்டாமல் இருக்கலாம். 11வது நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேர் மனசில் இருக்க டவுட்டு. எங்கள் தாத்தா ஒபிஸாக இருந்தாங்க, எங்கள் அம்மா ஒபிஸாக இருந்தாங்க, எங்கள் அப்பா ஒபிஸாக இருந்தாங்க, ஸோ நான் அப்படி இருப்பேனா அப்படிங்கிறது. இதை ஈஸியாக சொல்லணும்னா, அது எப்படின்னா, ஒரு லோடான கன்னை உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. அந்த லோடான கன்னை ட்ரிகரை பிடிச்சி இழுக்கிறது உங்கள் இஷ்டம், அவ்வளவுதான். மேலே சொன்ன இந்த எந்த இதையும் நான் என்கிட்ட இல்லை, அந்த பிரச்சனையில் எது இல்லை அப்படின்னா ஜெனட்டிக்கலாக உங்களை அது எதுவுமே பாதிக்காது. எங்கள் அப்பா குண்டாக இருக்கனால நானும் குண்டாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. மேலே சொன்ன இந்த 10 பாயிண்ட்டும் உங்களோட ஃபுட் கல்ச்சர் இது எல்லாம் தான் நீங்கள் ஒபிஸாக மாற போகிறீங்களா இல்லை நார்மலாக இருக்க போகிறீங்களாங்கிறது. ஸோ ஹாப்பி ஈட்டிங், ஹெல்தி ஈட்டிங், ஹாப்பி லிவிங். தேங்க்யூ.